சம்மந்தி அம்மாவுக்கு ஏன் என் மேல நம்பிக்கையே வரலன்னு எனக்கு புரியல. நீங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. நான் இன்னொரு தடவை எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேனே. அங்கிள் நேம் மாறுன்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்டாரண்ட்டே இனியா பேருக்கு மாறினதை நினச்ச அம்மா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. புரியுது. நான் கூட நேம் மட்டும்தான் மாறும்னு நினைச்சேன். அதனால தான் அன்னைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்தேன். பட் என்னோட லீகல் டீம் கிட்ட நான் பேசும்போது அவங்க வேற மாதிரி சொன்னாங்க. என்னதான் நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு நான் நினைச்சாலும் சட்டம் அதை வேற மாதிரி சொல்லுது. நிதிஷ் பேர்லயோ இல்ல என் பேர்லயோ ரெஸ்டாரண்ட்டை மாத்தி எழுதணும் தான் என் அட்வொகேட் சொன்னாங்க. நான் தான் அந்த மாதிரி பண்ணா அது துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும்னு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இனியா பேருக்கு மாத்தினேன். இன்னும் 1 மந்த்துக்குள்ள அந்த இடத்துல என்னோட ரெஸ்டாரண்ட் வந்தே ஆகணும். அப்படி இல்லைனா நம்ம பிராண்டுக்கு இருக்கிற பேரே போயிடும்.